வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன், கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மோட்டார் சைக்கிள்களில் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு, இலங்கையில் தொடரும் பதற்றம். பிரதமர் ஆவேன் என ஒருபோதும் நினைத்ததில்லை, மீம்ஸ்களை ரசிப்பதாக பிரதமர் மோடி தகவல். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிரான பாலியல் புகார், நீதிபதி பாப்தே தலைமையில் விசாரணை குழு அமைப்பு. மதுரை வட்டாட்சியர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும், தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். அரவக்குறிச்சி தொகுதி இடைத்தேர்தல், திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி வேட்புமனு தாக்கல். இலங்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 8 இடங்களில் நேரிட்ட குண்டுவெடிப்பில் 350க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்ட நிலையில் இன்று திரையரங்கு அருகே வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈஸ்டர் திருநாளையொட்டி இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்ற நிலையில் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்தன. இதேபோல் 3 நட்சத்திர விடுதிகளிலும் குண்டுகள் வெடித்தன. இந்த குண்டுவெடிப்பில் 359 பேர் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குண்டுவெடிப்பிற்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த நிலையில் கொழும்பு நகரில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய இலங்கை பாதுகாப்புத்துறை அமைச்சர் விஜயவர்தன, செவ்வாய் திரையரங்கம் அருகே பைக் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டு செயலிழக்க முயற்சித்த போது வெடித்து சிதறியதாக கூறினார். தேசிய தௌஹீத் ஜமாத் எனும் தீவிரவாத அமைப்பில் இருந்து பிரிந்த ஒரு குழுவினர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் விஜயவர்தன, கிறிஸ்ட்சர்ச் தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டி மூளை சலவை செய்யப்பட்டு தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தற்கொலை தாக்குதல் நடத்திய 9 பேரில் 8 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் படித்த நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். குண்டுவெடிப்பு தொடர்பாக 100க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜயவர்தன கூறினார். சமூக வலைதளங்களில் தம்மை பற்றிய மீம்ஸுகளை ரசிப்பதாகவும் அவற்றை உருவாக்குபவர்களின் கற்பனை திறன் பாராட்டுக்குரியது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் பேட்டியெடுத்தார். அப்போது நடிகர் அக்ஷய்குமார் கேட்ட கேள்விகளுக்கு பிரதமர் மோடி சுவாரஸ்யமான பதில் அளித்தார். சமூக வலைதளங்களில் தம்மை பற்றி வரும் மீம்ஸுகளை ரசிப்பதாகவும் சாதாரண மக்களின் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படும் வாய்ப்பை சமூக வலைதளங்கள் வழங்குவதாகவும் மோடி கூறினார். மேலும் தாம் பிரதமர் ஆவேன் என ஒரு நாளும் நினைத்ததில்லை என கூறிய மோடி துறவியாகவே ஆசைப்பட்டதாகவும் கூறினார். மேலும் MLA ஆகும் முன்பு வரை தமக்கு வங்கி கணக்கு கூட இல்லை எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய்க்கு எதிராக பாலியல் புகார் குறித்து 3 நீதிபதிகள் குழு விசாரணை மேற்கொள்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய்க்கு எதிராக நீதிமன்ற முன்னாள் பெண் ஊழியர் ஒருவர் பாலியல் புகார் அளித்திருந்தார். இதுபற்றி மூத்த நீதிபதி SA பாப்தே தலைமையிலான நீதிபதிகள் குழு விசாரணை மேற்கொள்கிறது. இந்த குழுவில் மற்றொரு மூத்த நீதிபதி NV ரமணா, பெண் நீதிபதி இந்திரா பானர்ஜி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து முதல் விசாரணை நாளை மறுநாள் நடைபெறுகிறது. வழக்கமான விசாரணை போல இருக்காது என்றும் பிரத்யேக அறையில் விசாரணை நடத்தப்படும் என்றும் நீதிபதி பாப்தே தெரிவித்துள்ளார். விசாரணையை முடிப்பதற்கு கால அவகாசம் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் விசாரணையின் முடிவில் தெரியவரும் உண்மையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசத்திலும் நேபாளத்திலும் இன்று அதிகாலை முதல் அடுத்தடுத்து நில அதிர்வுகள் உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சல பிரதேசத்தில் இன்று அதிகாலை 1:45 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. சியாங்சின் மேற்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.8 பதிவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திப்ருகார்க் மாவட்டத்திற்கு வடமேறில் 114 கிலோமீட்டர் தூரத்தில் திபெத் எல்லைக்கு அருகே 40 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேதங்கள் பற்றிய முதற்கட்ட தகவல்கள் ஏதும் இல்லை. இந்த நிலநடுக்கம் திபெத்திலும் உணரப்பட்டதாக சீனா தெரிவித்துள்ளது. அதேபோல் நேபாளம் தலைநகர் காத்மாண்டுவில் இன்று காலை 6:14 மணிக்கு ரிக்டர் அளவுகோலில் 4.8 என்ற அளவில் நில அதிர்வு உணரப்பட்டது.
அரவக்குறிச்சி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 4 பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மே 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய செந்தில் பாலாஜி 22 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று கூறினார். சென்னை சேப்பாக்கத்தில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் வாங்க காத்திருந்த ரசிகர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை, மும்பை அணிகள் மோதும் போட்டி நாளை மறுநாள் சென்னை சேப்பாக்கம் திடலில் நடைபெறவுள்ளது. இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடங்கியது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி வரிசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏராளமானோர் டிக்கெட் வாங்க திரண்டதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் ரசிகர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பலர் சாலைகளில் நின்றனர். பலமுறை எச்சரித்தும் கலைந்து செல்லாததால் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. 5,000 மற்றும் 6,500 ரூபாய்க்கான டிக்கெட் ஆன்லைன் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. 1,300 மற்றும் 2,500 ரூபாய்க்கான டிக்கெட்டுகள் கவுண்டரில் விற்பனை செய்யப்பட்டன. இவற்றை ரசிகர்கள் பலர் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இது ரொம்ப சூப்பர் லைன் இருக்கு. வெரி எக்ஸைட்டட். 26ல மேட்ச் இருக்கு இங்கே சென்னையில். ரொம்ப எக்ஸைட்டட். இது செகண்ட் டைம் இல்லை, இது 5th டைம் நான் பார்த்துக்கிறேங்க இங்கே ஸ்டேடியமில். ரொம்ப எக்ஸைட்டட். மும்பை இந்தியன்ஸு, ரோஹித் சர்மா, நம்ம தலை இருக்க தோனி, அது செம்ம எக்ஸைட்டட். இது பெரிய லைன் தெரியல எப்போ டிக்கெட் கிடச்சிக்கும். காலையில் 6 மணிலேருந்து டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லேடிஸ்க்கு செப்பரேட் க்யூ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் ஹோப் இருக்குது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேபி 12-1 மணி கூட ஆகிடும்னு நினைக்கிறேன் டிக்கெட் கொடுத்து முடிக்க. பார்க்கலாம், தெரியல எவ்வளோ கிடைக்குமா கிடைக்காது. கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸோட லாஸ்ட் டைம் லாஸ் பண்ணிட்டோம் நம்ம மேட்ச்சு. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக தோனி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாருன்னு தெரியும். ஹோப்ஃபுல்லாக இருக்குது வின் பண்ணி. மேட்ச்சுக்காக நான் நேற்று நைட்டு 8 மணிக்கு வந்தேன். 8 மணிக்கு வந்து ஃபுல் க்ரௌடு இங்கே மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. மேட்ச் முடிஞ்சோடனே இங்கேயே ஸ்டே பண்ணேன். இங்கே ஸ்டே பண்ணி எல்லாம் போலீஸ் அடித்து தத்துனாங்க. மறுபடியும் நாங்கள் வந்து இருந்து மேட்ச்சுக்காக டிக்கெட் கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். மேட்ச் பார்க்கணும். சென்னை தான் வின் பண்ணும். நான் டோனியோட ஃபேனு, மிகப்பெரிய ஃபேனு. இது மேட்ச் வாங்கினது ரீசன் நான் டோனியை பார்க்கணும் மேட்ச்சில். மதுரையில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதியின்றி சென்ற பெண் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மதுரை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் ஆய்வு நடத்திய கூடுதல் தலைமை தேர்தல் அலுவலர் பாலாஜி அது தொடர்பான ஆய்வறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். நடிகர் சிவகார்த்திகேயன் எந்த அடிப்படையில் வாக்களித்தார் என மாவட்ட தேர்தல் அலுவலர் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ கூறினார். 4 தொகுதி இடைத்தேர்தலில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இதுவரை 6,84,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பொன்பரப்பி சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் நடைபெற்ற சாதி மோதலை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். கடந்த 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவின் போது அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பாலகிருஷ்ணன், திமுக
MP TKS இளங்கோவன், சுப வீரபாண்டியன், பேராயர் எஸ்ரா சர்க்குணம், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடந்திருக்கிற அந்த அடக்குமுறை மட்டுமல்ல, தலித் மக்களுக்கு அரசியல் சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வாக்குரிமையை தட்டி பறிக்கிற எப்படிப்பட்ட அராஜகம் இருந்தாலும் சரி, இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதை அனுமதிக்காது என்பதற்கு எடுத்து காட்டுகிற வகையிலேதான் இந்த ஆர்ப்பாட்டம். ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறோம். தேர்தல் முடிந்து வெற்றி வருகிற நேரத்தில் நம் வேலைகள் முடியவில்லை, அப்போதுதான் நம் வேலைகள் தொடங்குகின்றன. எப்போது மே 23 வெற்றி வந்தால், வெற்றி வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் அது தற்காலிகமான வெற்றியாக ஆகிவிடக் கூடாது. நிரந்தரமான ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்குமான ஒரு வெற்றியாக அமைய வேண்டுமானால் இந்த அணி தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். முன்புறத்தில் அரசாங்கம் சொல்லுதில்ல அமைதி நிலை திரும்பி விட்டதுன்னு, அது என்னன்னா ஒடுக்குமுறைக்கு பின்னாடி இருக்க அமைதி. அந்த அமைதி இல்ல. இங்க ஒழுங்கு என்பது திருமா சொல்றாரு, ஒழுங்கு என்பது சாதியால் ஏற்பட்ட ஒழுங்கா இருக்கு, மதத்தால் ஏற்பட்ட ஒழுங்கா இருக்கு, ஆதிக்கத்தால் ஏற்பட்ட ஒழுங்கா இருக்கு. இந்த ஒழுங்கெல்லாம் உடையும். தமிழகம் மொத்தமும் ஒரு முன்புறப்பி மாதிரி பிரச்சனைக்கு மட்டும் இல்லாம சகல பிரச்சனைக்கு அமைப்பாய் திரளணும். நடந்து முடிந்த மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி அனைத்திடங்களிலும் வெற்றி பெறும் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்தார். சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து ஜவாஹிருல்லா நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்தியில் ராகுல் காந்தி தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். இடைத்தேர்தலில் திமுக வென்று தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி மாற்றம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும். மத்தியிலே திரு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலே ஒரு மதசார்பற்ற அரசு நிச்சயம் உருவாகும். அதேபோன்று சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று தமிழகத்திலும் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். சேலம் மாவட்டத்தில் குடிநீர் கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் அருகே உள்ள பருத்திக்காடு பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மக்கள் ஆத்திரமடைந்தனர். இதனையடுத்து காலி குடங்களுடன் சேலம் அரூர் மெயின் ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அரசு அலுவலர்கள் பேச்சு நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மறியலால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே சுங்கச்சாவடியில் வேன் ஓட்டுநர் இருவரை தாக்கியதால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே பாடியநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்துவதில் தகராறு ஏற்பட்டு வேன் ஓட்டுநர்களை சுங்கச்சாவடி ஊழியர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஓட்டுநர்களுக்கு ஆதரவாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாக நின்றிருந்த வாகன ஓட்டிகள் ஆத்திரமடைந்து சுங்கச்சாவடியில் உள்ள பூத் கண்ணாடிகளை அடித்து உடைத்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த சோழவரம் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நாங்கள் இன்னைக்கு லோக்கல் பாஸ் 2800 எடுத்தால் தான் விடுவோன்றாங்க. இன்னைக்கு அனுப்பு சார், நாங்கள் அப்புறம் பேசிக்கிறோம்டா. 28ஆம் டைம் கொடுத்து நான் இன்னைக்கு அனுப்புங்க, நான் பேசிக்கிறோம் சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் அனுப்ப முடியாது, பாஸ் வாங்கி தான் பண்ணாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்தியாவில் எங்களை அடிக்கிறாங்க சார், போட்டு இழுத்து போட்டு 4-5 பேர் சேர்ந்து ரூமுக்குள்ளே குடிச்சிட்டு போட்டு என்னை மாதமாக அடிச்சு சட்டையெல்லாம் பாருங்க எப்படி பிரித்து வச்சுருக்காங்க. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தனியார் ஆம்னி பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 30 பயணிகள் காயமுற்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு தனியார் ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்து ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்த மற்றொரு தனியார் பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் பயணிகள் 10 பேர் படுகாயமடைந்தனர். 20 பேர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்து காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
திருவள்ளூர் அருகே தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாலும் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் அருகே உள்ள வெங்காத்தூர் கிராமத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக முன் அறிவிப்பின்றி மின்சாரம் துண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளான அப்பகுதி மக்கள் இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மின் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இபி கனெக்ஷனுக்கு மாதம் பில்லு வாங்குறாங்களே தவிர சரியான ஒரு மின் இணைப்பை எங்கள் பகுதிக்கு வழங்குறதே கிடையாது. இதனால் பாதிக்கப்படுறது நீட் தேர்வுக்கு படிக்கிற பசங்களும் மற்றும் வயதான முதியோர்களும் நைட்டில் குழந்தைங்கள பூச்சி கொசு தொல்லையால் தாங்க முடியல. ஃபேனும் ஓடுறதில்ல, லைட்டும் சரியாக ஏறுறதில்ல. இதை கண்டித்து எங்களுக்கு மின் பற்றாக்குறையை போக்கி தருமாறு ஜேஇ அவர்களை இன்று தொடர்பு கொண்டோம். ஒரு வாரத்தில் சரி செய்து தருவதாக உத்தரவாதம் தருகிறார். திண்டுக்கல்லில் முன்விரோதம் காரணமாக ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் ரவுண்டு ரோடு பகுதியில் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்ற பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் அனுமந்த நகரில் பணிகள் முடிவடையாத நிலையில் உள்ள மேம்பாலத்தில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் கார்த்தி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்துறை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் முன்பகை காரணமாக கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராக்கோட்டையில் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். வல்லத்திராக்கோட்டையில் உள்ள தர்மர் திரௌபதி கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயங்கள் நடைபெறுவது வழக்கம். இதில் பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு, பூஞ்சிட்டு மாடு என பிரிக்கப்பட்டு வல்லத்திராக்கோட்டையில் தொடங்கிய போட்டி கைக்குறிச்சி கேப் வரையில் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட மாடுகள் பங்கேற்றன. போட்டியை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஸ்ரீ ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவிலில் சித்திரை கருடோற்சவ பெருவிழா வெகு விமர்சையுடன் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொன்னேரியை அடுத்த திருவயிற்பாடி பகுதியில் கரிகால் சோழனால் கட்டப்பட்ட 1400 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் கருடோற்சவத்தின் 5ஆம் நாள் ஸ்ரீ ஹரிகிருஷ்ண பெருமாளும் ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலய சிவனும் ஒரு சேர சந்தித்தனர். நிகழ்வில் ஹரியும் ஹரனும் மாலை மாற்றிக்கொண்டும் பட்டு பீதாம்பரத்தை ஏற்றுக்கொண்டும் ஹரியும் ஹரனும் ஒன்றே என்பதை பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் அருள் பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மணிலாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், இடிபாடுகளில் சிக்கி 16 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் கட்டட இடிபாடுகளில் சிக்கி 16 பேர் பலியாகினர். மணிலாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள லூசோன் தீவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 என்று பதிவாகியுள்ள இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள், கடைகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பல கட்டடங்கள் குலுங்கின. இதில் அச்சமடைந்த மக்கள் கட்டடங்களை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர்.
பாம்பன்கா மாகாணத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையம் ஒன்று இந்த நிலநடுக்கத்தால் பெரும் சேதமடைந்தது. கட்டட இடிபாடுகளில் சிக்கி 16 பேர் பலியான நிலையில் படுகாயமடைந்த பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அல்ஜீரியாவில் 9வது வாரமாக தொடரும் போராட்டத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டனர். அல்ஜீரியாவின் அதிபர் அப்துல் அஜீஸுக்கு எதிராக மக்களுடன் சேர்ந்து மாணவர்களும் போராட்டத்தில் இறங்கினர். பேரணியில் ஈடுபட்டவர்களின் முக்கிய இலக்காக கருதப்பட்ட அல்ஜீரியாவின் அரசியலமைப்பு குழுவின் தலைவரான டெயிப் பிலிப்ஸ் தமது பதவியை ராஜினாமா செய்தார். அப்துல் காதர் பென்சிலாவை அடுத்த 90 நாட்களுக்கு நாட்டின் இடைக்கால அதிபராக அல்ஜீரியா நாடாளுமன்றம் நியமித்தது. வரும் ஜூலை 4ஆம் தேதி புதிய அதிபர் தேர்தல் நடைபெறும் என பென்சிலா அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றைய போட்டியில் பெங்களூரு அணியுடன் பஞ்சாப் அணி மோதுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரின் 42வது லீக் ஆட்டம் பெங்களூருவில் இன்று நடைபெறுகிறது. இதில் விராட் கோலி தலைமையிலான பெங்களூரு அணியுடன் அஸ்வின் தலைமையிலான பஞ்சாப் அணி மோதுகிறது. புள்ளிப்பட்டியலில் பஞ்சாப் அணி 10 புள்ளிகளுடன் 5வது இடத்திலும், பெங்களூரு அணி 6 புள்ளிகளுடன் 8வது இடத்திலும் உள்ளன. இன்றைய போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மோட்டார் சைக்கிள்களில் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு, இலங்கையில் தொடரும் பதற்றம். பிரதமராவேன் என ஒருபோதும் நினைத்ததில்லை. மீம்ஸ்களை ரசிப்பதாக பிரதமர் மோடி தகவல். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிரான பாலியல் புகார், நீதிபதி பாப்தே தலைமையில் விசாரணை குழு அமைப்பு. மதுரை வட்டாட்சியர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும், தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். அரவக்குறிச்சி தொகுதி இடைத்தேர்தல், திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி வேட்புமனு தாக்கல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்தியில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.